الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا إخواننا المسلمون، اتقوا الله عز وجل وأطيعوا لقول الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال عليه الصلاة والسلام: من خاف أدلج ومن أدلج بلغ المنزل، ألا إن سلعة الله الغالية، ألا إن سلعة الله الجنة، أو كما قال عليه الصلاة والسلام. வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய அருமை தூதர் நம்முடைய வஸல்லம் மீதும் அவர்களை பின்துயர்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லடியார்கள், எம்மை விட்டு பிரிந்து கபருடைய வாழ்க்கை வாழக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், இன்னும் நம் அனைவரின் மீதும் அவனுடைய அருளையும் ரஹ்மத்தையும் பரக்கத்துகளையும் என்றென்றும் சொரிந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய பெரியோர்களே, கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்தான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்க கூடியவன். அவனுடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்வில் முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், அவன் விலக்கிய விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி நடக்கும்படியும் முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் எங்களுடைய ஹாலிக். இந்த உலகத்தில் அல் குர்ஆனை தவிர மற்ற அனைத்துமே அல்லாஹ்வுடைய மஹ்லூகாத்துகள். அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ். அனைத்தினுடைய ரப்பும் அவன்தான். அவனுடைய கையில்தான் ஆட்சி இருக்கின்றது. அவன் படைத்த படைப்பினங்களை தன்னுடைய இஷ்டத்தின் பிரகாரம் இயக்குவான். அவனுக்கு தெரியாமல் அவனுடைய படைப்பினங்களில் எதுவும் அசைய முடியாது. இத்தனையும் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லுகின்றான். خلقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ, வானம் பூமிகளை படைத்தவன் அவன்தான். லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்ض், வானம் பூமிகளில் இருக்கக்கூடியவைகள் அனைத்தும் அவனுக்கே சொந்தம். லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்ض், அவன்தான் வானம் பூமிகளுடைய கிங். அவன்தான் ரப், அவன்தான் ஆட்சியாளன். அவனுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. அவனுக்கு தெரியாமல் உலகத்தில் எந்த ஒன்றுமே அசைய முடியாது. இந்த உலகத்தில் இயற்கை என்ற ஒன்று கிடையாது. இயற்கை என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்ட நாங்கள் கூறுவதன் மூலமாக அல்லாஹ்வை நிராகரித்தவர்களாக மாறிவிடுவோம். இயற்கை என்பது கிடையாது. இயற்கை அனர்த்தம், இயற்கை காற்று, இயற்கை வெள்ளம், இயற்கை அழிவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஹுதைபியாவில் ஃபஜ்ர் தொழுகையை தொழுதுவிட்டு சொன்னார்கள்: நண்பர்களே, ரப்பு என்ன கூறுகிறான் தெரியுமா? ரப்பு என்ன கூறுகின்றான் தெரியுமா? ஹதீஸ் குதுசி. என்னுடைய அடியார்களில் சிலர் காலை பொழுதை மூமினான நிலைமையில் அடைந்து கொண்டார்கள். இன்னும் சிலர் என்னை நிராகரித்தவர்களாக காலை பொழுதை அடைந்தார்கள். நாம் காலையில் எழும்புகின்றோம், அப்போது மழை பொழிந்திருக்கின்றது. சிலர் சொல்லுவார்கள், எனக்கு இன்றைக்கு மழை பெய்யும் என்று தெரியும். ஏன்? இது டிசம்பர், இரவு கூதல் காத்து அடித்தது, எங்கேயோ மழை பெஞ்சது தெரியும்.
இடிமுழக்கம் சத்தம் கேட்டது என்று உலகத்தினுடைய படைப்பினங்களினுடைய சில செயற்பாடுகளை வைத்து எனக்கு தெரியும் மழை பொழியும் என்று யார் கூறுவார்களோ அவர்கள் என்னை நிராகரித்து விட்டு என்னுடைய படைப்பினங்களை ஈமான் கொண்டவராக காலை பொழுதை அடைந்து கொண்டார். இன்னும் ஒருவர் அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு முத்திர்னா பிஃபத்லிஹி வ ரஹ்மதிஹி, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டும் எங்களுக்கு மழை பொழியப்பட்டிருக்கின்றது, அல்லாஹ் மழையை பொழிய செய்திருக்கிறான் என்பவர் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை நிராகரித்து விட்டு படைத்தவனை ஈமான் கொண்ட நிலைமையில் காலை பொழுதை அடைந்திருக்கிறார். அல்லாஹு தாலா நம் அனைவரையும் அவனை ஈமான் கொண்டு காலை பொழுதை அடைந்த கூட்டத்தில் சேர்ப்பானாக. உலகத்தில் இயற்கை என்பது கிடையாது. இந்த பிரமாண்டமான சூரியன், இந்த பிரமாண்டமான வானங்கள், பூமிகள், இவைகளெல்லாம் தான் நினைச்ச பிரகாரம் இயங்க முடியாது. அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரிடத்தில் திட்ட தெளிவாக கூறுகின்றான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் வல் ஃபுல்கில்லதி தஜ்ரி ஃபில் பஹ்ரி பிமா யன்ஃபஉன் நாஸ் வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஇ மின் மாஇன் ஃபஅஹ்யா பிஹில் அர்த பஅத மௌத்திஹா وبث فيها من كل دابة وتصريف الرياح والسحاب المسخر بين السماء والأرض لآيات لقوم يعقلون. பிரட்டி பாருங்கள் குர்ஆன தர்ஜுமாவை பிரட்டி பாருங்கள். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானம் பூமிகள் படைக்கப்பட்டதில், வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவு பகல் மாறி மாறி வருவதில், வல் ஃபுல்கில்லதி தஜ்ரி ஃபில் பஹ்ரி பிமா யன்ஃபஉன் நாஸ், கடலிலே மக்களுக்கு பிரயோஜனம் அளிப்பதற்காக வேண்டி நீந்தி செல்லக்கூடிய இந்த கப்பல், எந்த மாலுமியாலையும் கப்பலை கட்டுப்படுத்த முடியாது. முடியுமா? அண்மையில நடந்த ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டுகின்றேன். மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி ஹெலிகாப்டர்ல சென்ற ஒரு சகோதரர், அல்லாஹ் அவரை மன்னிக்க வேண்டும், அவர் மக்களை காப்பாற்ற சென்றார். என்ன நடந்தது? அவருக்கே அவருடைய ஹெலிகாப்டரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவருக்கு தெரியாது இதுதான் என்னுடைய லாஸ்ட் ஜேர்னி என்று தெரியாது. நான் மக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி சென்றவன் அல்ல, என்னுடைய கடைசி ஜேர்னி என்று அவருக்கு தெரியாது. யாருக்கும் யாரையும் எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏனென்றால் கண்ட்ரோல், ரிமோட் கண்ட்ரோல் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றது. வல் ஃபுல்கில்லதி தஜ்ரி ஃபில் பஹ்ரி பிமா யன்ஃபஉன் நாஸ், கப்பல், கடலில் செல்லக்கூடிய கப்பல், அது எப்படி போகின்றது? வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஇ மின் மாஇன், வானத்திலிருந்து மழையை பொழியச் செய்கிறான். அது விவசாயத்துக்கும் பயிர் பச்சைகளுக்கும் மக்களுக்கு நீர். உலகத்தில் நீர் எவ்வளவு முக்கியமானது. வானத்திலிருந்து மழையை பொழியச் செய்வது யாரும் அல்ல. யார் பொழியச் செய்கிறார்? அஃபரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்க குடிக்கக்கூடிய நீரை பற்றி கொஞ்சம் யோசிக்க கூடாதா? அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், சூரத்துல் வாக்கியா. வானத்திலிருந்து மழையை பொழியச் செய்வது நாங்களா நீங்களா? பொழியக்கூடிய நீரை உப்பு நீராக மாற்றினால் என்ன செய்வீர்கள்? உப்பு நீராக மாற்றினால் என்ன செய்வீர்கள்? சென்ற வாரம் முழு இலங்கையும் கரண்ட் இல்லாமல் இருந்தது. இருளில் இருந்தோம். சிலர் ஜெனரேட்டர் யூஸ் பண்ணினார்கள். ஆனால் 195% இருளில் இருந்தோம். என்ன காரணம்? அல்லாஹ் படிச்சு தருகிறான். அல்லாஹ்வின் பக்கம் மீளுங்கள். மின்சாரத்தை இல்லாமல் ஆக்கியது யாரும் இல்லை. மின்சாரம் இன்னென்ன காரணத்தினால் துண்டிக்கப்பட்டது என்று நினைக்க கூடாது. அல்லாஹ் கேட்கின்றான் குர்ஆனில, குல் அஃபரைத்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமத்தி மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீக்கும் பி. குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கின்றான்,
முழு 24 hours முழு நாளையும் நாங்கள் இருளாக ஆக்கினால் எங்கிருந்தப்பா பகல் கொண்டு வருவீர்கள்? எங்கிருந்து வெளிச்சம் கொண்டு வருவீர்கள்? உங்களுக்கு வெளிச்சம் கொண்டு வர முடியுமா? நான் கேட்கல, குர்ஆன் கேக்குது. அடுத்த ஆயத்து, முழு 24 மணித்தியாலத்தையும் நாம் பகலாக ஆக்கியிருந்தால் நீங்கள் இரவிலே தூங்குவதற்கு எங்கிருந்து இருளை கொண்டு வருவீர்கள்? இருள் இருந்தால் வெளிச்சம் கொண்டு வரலாம். வெளிச்சமே இல்லை என்று வெளிச்சம் இருந்தால் எங்கிருந்து இருளை கொண்டு வருவது? இருள் என்றால் என்ன? எப்படி கொண்டு வருவது? அல்லாஹ் கேட்கின்றான், இந்த பகலும் இரவும் என்னுடைய ரஹ்மத்திலிருந்து வருகின்றது. இது என்னுடைய உத்தரவின் பேரில் வருகின்றது. முழு உலகமும் வஸ்ஸஹாபில் முஸஹர், இந்த நம்முடைய கண்ணுக்கு தெரியக்கூடியது வானம் அல்ல, கண்ணுக்கு தெரியக்கூடியது மேகம். வானத்தை பார்க்கணும் என்றா பிளைட்ல போகணும். வஸ்ஸஹாபில் முஸஹரி பைன ஸமாஇ வல் அர்த், வானம் பூமிகளுக்கு இடையிலே திரியக்கூடிய இந்த மேகத்தை நீங்கள் பார்க்கலையா? மேகத்தை யாரு ஓட்ட வைக்கிறார்? மேகம் ஒரு நாளும் போகாது. கார் மேகம் எங்கேயும் போகாது, நாங்க தான் ஓடச் செய்கின்றோம். இந்த காற்றை நீங்கள் பார்க்கவில்லையா? யாரு காற்றை வீசச் செய்கிறார்கள்? காற்றை வீசச் செய்வது மரங்கள் அல்ல, காற்றை வீசச் செய்வதும் நாங்க தான். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்தில இயற்கை கிடையாது, எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம். இந்த பிரமாண்டமான சூரியன் இருக்குதே, இந்த சூரியன் சூரத்துல் யாசீனை பெறட்டுங்கள். வஷ்ஷம்ஸி தஜ்ரீ லிமுஸ்தகர்ரின் லஹா ذلك تقدير العزيز العليم والقمر قدرناه منازل. எங்க ஓடுகின்றது இந்த சூரியனும் இந்த சந்திரனும்? ஒவ்வொரு நாளும் காலையில் கிழக்கிலிருந்து மேற்கில் உதயமாக கூடிய சூரியன். நமக்கு தெரிந்தது சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கின்றது, சுத்திக் கொண்டே இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சூரியன் ஒவ்வொரு நாளும் எங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியுமா? எங்க போகுது? அல்லாஹ் கிட்ட போகுது. அல்லாஹ்வுடைய அரிஷை நோக்கி போகின்றது. அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்க போகின்றது. யா அல்லாஹ், நான் இப்போது கிழக்கில் இருந்து உதயமாகி விட்டேன், அடுத்த நாள் கிழக்கில் உதயமாகவா என்று கேட்பதற்கு போகின்றது. அல்லாஹ் அனுமதி வழங்குகிறான், அது கிழக்கில் உதயமாகிறது. ஒரு நாள் வெறும் அல்லாஹ் அனுமதி வழங்க மாட்டான், மேற்கில் இருந்து உதயமாக என்று சொல்லுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துடைய ஆகப்பெரிய அடையாளம். எந்த ஒன்றும் சும்மா ஓடுறது அல்ல. இந்த சூரியன் அல்லாஹ்வுடைய படைப்பு, சந்திரன், வானம், பூமி, நட்சத்திரங்கள், இந்த கடல், இந்த நதி, இந்த அனைத்தும் அல்லாஹ்வுடைய படைப்புகள். அவன் நினைத்த மாதிரி பிரட்டுவான், நினைத்த மாதிரி அதனை திருப்புவான், நினைத்த மாதிரி நமக்கு பாடம் புகட்டுவான். அன்புக்குரிய பெரியோர்களே, ஆகவே இயற்கையை மறந்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் தான் நடக்கும். முதலாவது பாடம். இரண்டாவது பாடம், வானத்திலிருந்து பொழிந்த மழை. வானத்திலிருந்து பொழிந்த மழை. மழையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் எங்கெல்லாம் கூறுகிறானோ அது மனிதர்களுக்கு பிரயோஜனம் அளிப்பதற்கென்றுதான் அதிகமான இடங்களில் கூறுகின்றான். ஆனால் இப்போது பெய்திருக்கக்கூடிய மழை வித்தியாசமான மழை. யாரும் எதிர்பார்க்கல. இப்படி ஒரு அழிவு வருமா என்று யாரும் எதிர்பார்க்கல. இப்படி பெய்த மழையினால் இவ்வளவு பெரிய ஒரு அனர்த்தம் ஏற்படுமா என்று யாரும் எதிர்பார்க்கல. இது மழையின் மூலமாக ஏற்பட்டதா அல்லது இந்த மழைக்கு பின்னால் ஒரு சக்தி இருக்கின்றதா என்று முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களும் சிந்திக்கக்கூடிய அளவு அவர்களுடைய பேட்டிகளில் இருந்து நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. இது மழையினால் ஏற்பட்டது அல்ல, இது பிரமாண்டமான ஒரு சக்தி. சோதிக்கின்றான், அல்லாஹ் சோதிக்கின்றான். குர்ஆனுடைய இன்னமொரு ஆயத்தையும், இன்று இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பயங்கரமான அனர்த்தத்தில் எது மிஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது என்பதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்ப நான் ஓதக்கூடிய ஆயத்தையும் இன்றைக்கு இலங்கையில்
கிழக்கு மாகாணத்தை தவிர மற்ற பகுதிகளில் என்ன நடைபெற்றிருக்கின்றது என்பதை இந்த ஆயத்தை கவனியுங்கள். வலனபுலுவன்னக்கும், நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம், மினல் ஹவுஃப், பயத்தை கொண்டு சோதிப்போம், வல் ஜூ, பசியை கொண்டு சோதிப்போம், வனக்ஸி மினல் அம்வால், பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தி சோதிப்போம், வல் அன்ஃபுஸி, உயிர்களை பறித்து சோதிப்போம், வஸ்ஸமராத், அறுவடைகளை குறைத்து விவசாயத்தை அப்படியே இல்லாமல் ஆக்கி நாங்கள் சோதிப்போம். அவ்வளவும் நடந்திருக்குது. பெய்தது மழைதான், மனிதர்களுக்கு பிரயோஜனம் அளிப்பதற்காக வேண்டி வந்த மழைதான். நான் இப்போது ஓதி காண்பித்த ஆயத்தில் அல்லாஹ் அவனுடைய வாக்கை உண்மைப்படுத்துகிறான். எல்லா வகைகளையும் சோதிச்சிருக்கிறோம். பயம் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் சென்ற மாதத்திலிருந்து கடந்த 4 மாதங்கள் வெயில் கொடுமையினால் நாம் பட்ட அவஸ்தை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். வெயில் 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 என்று நாம் அவஸ்தைப்பட்டோம். மழை வேண்டும் 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 என்று கேட்டுக்கொண்டிருந்தோம். மழை பெய்தது, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னோம். ஆனால் அதே மழை இன்று சிறு தூறல் பட்டாலும் ஒரு பயம் வருகின்றது. இது என்ன மழையோ? இதுதான் எச்சரிக்கப்பட்ட அடுத்த சூறாவளியோ? இதுதான் அல்லது டிசம்பருடைய மழையோ என்று பயத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். பயந்து போயிருக்கிறோம். மழை வேணாம், பயமா இருக்குது. நாம் சோதிப்போம், பயத்தை கொண்டு சோதிப்போம். பயந்து போயிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். பல உயிர்கள். 3வது பாடத்தை சொல்லுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ஒரு மனிதனுடைய உயிரை கைப்பற்ற நாடினால் அவனுக்கு எந்த காரணங்களும் தேவைப்படாது. எந்த ஒரு காரணியும் ஒருவருடைய உயிர் பறிக்கப்படுவதற்கு காரணியாக அமையாது. மாற்றமாக ஒவ்வொருவருடைய உயிரையும் அல்லாஹ் எடுப்பதற்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்துவான். ஒருவர் மௌத்தானா நாம் என்ன கேட்போம்? அவருக்கு என்ன வருத்தம் என்றுதான் கேட்போம். அவர் வருத்தத்தில மௌத்தாகிறது அல்ல, அவருடைய மரணத்துக்கு முன்னால் ஒரு வருத்தம் வந்திருக்கலாம். இதை விளங்குறது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். உதாரணம் சொல்லி காட்டுகிறேன், பாருங்கள். அல்லாஹ் குதரத்துள்ளவன், இரக்கமுள்ளவன். நாம் ஒரு நாளும் நிராசை அடைந்து விடக்கூடாது. அவன் அடியார்களோடு அன்பாக இருக்கிறான், கருணையாளன். சோதிப்பது தண்டனைக்கு அல்ல. அல்லாஹ் இன்று சோதித்திருப்பது தண்டனை அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாகிய எங்களுக்கு தண்டனை வராது, சோதனைகள் தான் வரும். நாம் சோதனைகளில் அல்லாஹ்வுடைய கட்டளை எது என்பதை நாம் படிக்க வேண்டும். சோதனைகளின் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய விடயத்தை நாம் படிக்க வேண்டும். அது அடுத்ததாக சொல்லுகின்றேன். இப்போது அல்லாஹ் ஹுவ யுஹ்யி வ யுமீத், அவன்தான் உயிர்ப்பிக்க கூடியவன், அவன்தான் மரணிக்க செய்யக்கூடியவன். எப்படியெல்லாம் மரணம் ஏற்பட்டிருக்கின்றது? எப்படியெல்லாம் மரணம்? வெள்ளத்தினால் எல்லோரும் இறக்கவில்லை. இறந்தவர்கள் எல்லாம் வெள்ளத்தால் இறக்கலையே. கடுகண்ணாவையில முதலாவது கல் உருண்டு வந்தது, அதுக்கும் வெள்ளத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இரண்டாவது ஒரு கிராமம் அப்படியே முற்றாக அப்படியே மண் சரிவின் மூலமாக ஹெலிகாப்டர்ல மக்களை காப்பாற்ற சென்றவர், அப்படியே வாகனத்தில் போய்கொண்டிருந்தவர்கள். யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். யாராலும் காப்பாற்றவும் முடியாது. ஏன்? அவர்களுடைய இந்த உலகத்தினுடைய கடைசி பயணம் அது. ஒரு படிப்பினைக்காக வேண்டி இந்த ஊரில் நடந்த சம்பவத்தையே சொல்லுகின்றேன். ஒரு வாப்பாவும் ஒரு உம்மாவும் ஒரு 6 வயது பெண் குழந்தை ஒரு அழகான கார்ல, அந்த பிள்ளையை கொஞ்சம் சுட்டி காட்டுவதற்காக வேண்டியோ அல்லது வேறு காரணத்துக்காகவோ தன்னுடைய வீட்டை விட்டு சென்றவர்கள். அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இதுதான் என்னுடைய கடைசி பயணம் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த உலகத்தில நாம் ஒரு மனிதன்
அவன் சக்கராத்தில் அல்லது அவனுடைய கடைசி நேரத்தில் அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது மரணிப்பதைத்தான் பார்த்திருப்போம். ஆனால் கண்ணுக்கு முன்னால ஒரு மனிதன், ஒரு குடும்பம், ஒரு குழந்தையோடு ஒரு குடும்பத்தோ 3 பேர் கண்ணுக்கு முன்னால மரணிக்கக்கூடிய காட்சி, அது ரொம்ப அபூர்வம். அப்படி நடக்கிறது இல்ல. ஒரு அழகான காரோடு அப்படியே தண்ணிக்குள்ளே போகிறார்கள். வளர்ச்சிருந்து எத்தனையோ பேர் பார்த்திருக்கிறார்கள். யாராலும் காப்பாற்ற முடியாது. ஏன் காப்பாற்ற இயலாது? அதுதான் அவர்களுடைய லாஸ்ட் டைம். ஷஹீதாகி விட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும், உயர்ந்த பதவிகளை கொடுக்க வேண்டும். அதுதான் அவர்களுடைய லாஸ்ட் மூமெண்ட். இதே நேரத்தில் அந்த மண் சரிவுல ஒரு கிராமம் அழிந்தது என்று நாம் கேள்விப்பட்டோம். ஒரு கிராமம் அழிந்தது. அந்த கிராமத்தில் இருந்து 3 நாட்களுக்கு பின்னால 3 சகோதரர்கள் மண்ணுக்குள்ளே இருந்து உயிரோடு மீட்கப்படுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். மண்ணுக்குள்ளே இருந்து உயிரோடு மீட்கப்படுகிறார்கள். மனிதனை நாம் மௌத்தானத்துக்கு பிறகுதான் மண்ணுக்குள்ள அடக்குறோம். மௌத்தானத்துக்கு பிறகுதான் அடக்குவோம். மண்ணுக்குள்ளே 3 நாட்கள் உயிரோடு வைத்தது யார்? யார் வைத்தார்கள்? அல்லாஹ்வை தவிர யாராலும் முடியுமா? மண் மூடினால் மரணித்து விடுவார்கள் என்ற கோட்பாடு அல்லாஹ்விடத்தில் கிடையாது. அவன் காப்பாற்ற நினைச்சா காப்பாற்றுவான். இதுல மனதை நெகிழ வைக்கக்கூடிய, உள்ளத்தை அள வைக்கக்கூடிய ஒரு காட்சி நடந்தது தெரியுமா? அன்புக்குரியவர்களே, மனிதர்களை மட்டுமல்ல காப்பாற்றினது, அதே மண் சரிவுக்குள்ளே அகப்பட்டு கொண்டிருந்த ஒரு நாய்க்குட்டியை அல்லாஹ் காப்பாற்றினான். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 3 நாட்களுக்கு பின்னால் அந்த நாய்க்குட்டியை அல்லாஹ் காப்பாற்றினான். அந்த நாய்க்குட்டியை காப்பாற்றுவதற்கு அல்லாஹ் வெளிநாட்டில் இருந்து ஒரு கூட்டத்தை அனுப்பி, அல்லாஹு அக்பர், ஒரு கூட்டத்தை அனுப்பி அந்த மண்ணுக்குள்ளே புதையுண்ட அந்த நாயினுடைய உயிரை அல்லாஹ் காப்பாற்றுகிறான். அந்த நாயினுடைய உயிரை காப்பாற்றுகிறான். இங்கே அழகான வாகனத்துக்குள்ளே 3 பேர் வளர்ச்சி எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காப்பாற்ற முடியாது. அவர்களுடைய கடைசி கட்டம் வந்துவிட்டது. அங்கே ஒரு நாய், அந்த நாயினுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு UAE இருந்து அல்லாஹ் ஒரு கூட்டத்தை அனுப்பி அந்த நாயை காப்பாற்றுகிறான் என்றால், அவன்தான் உயிர் கொடுக்க கூடியவனும், அவன்தான் மரணிக்க செய்யக்கூடியவனும். மரணத்துக்கு எந்த காரணமும் கிடையாது. ஒவ்வொருவருடைய நேரமும், ஒவ்வொருவருடைய இடமும், ஒவ்வொருவருடைய சந்தர்ப்பமும் வந்துவிட்டால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுவார்கள். யாரும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. நாம் படிப்பினை பெற வேண்டும். நிகழ்வுகளின் மூலமாக படிப்பினை பெற வேண்டும். அன்புக்குரிய பெரியோர்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குதரத்துள்ளவன், அவன் இரக்கமுள்ளவன். எத்தனையோ சகோதரர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். அது அவர்களுடைய ஒரு பாக்கியம். மூன்றாவது விடயம், அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை வரும்போது, சோதனைக்கு நாம் ஒரு நாளும் பிழையான காரணம் கற்பிக்க கூடாது. சோதனைக்கு ஒரு நாளும் நாம் பிழையான காரணம் கற்பிக்க கூடாது. சொல்லக்கூடாது, இன்ன காரணத்தால் தான் அவர்களுக்கு சோதனை வந்திருக்கின்றது, அவர்களுடைய இந்த பாவத்தின் காரணமாகத்தான் சோதனை வந்திருக்கின்றது, இன்ன தவறின் காரணமாகத்தான் சோதனை வந்திருக்கின்றது என்ற அதிகாரம் நமக்கு கிடையாது. எந்த அதிகாரமும் நமக்கு கிடையாது. மரணித்தவர்களில் எத்தனையோ நல்லடியார்கள், பாதிப்புள்ளானவர்கள் எத்தனையோ நல்லவர்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒளிமார்கள் இருப்பார்கள். எத்தனையோ தஹஜ்ஜத் தொழக்கூடிய பள்ளிவாசல்களிலே இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இருப்பார்கள். நமக்கு தெரியாது. அல்லாஹ் ஒரு நாளும் கெட்டவர்களை மட்டும் சோதிப்பதில்லை,
கெட்டவர்களை விட அதிகமாக நல்லவர்களைத்தான் சோதிப்பான். அதனாலதான் நபிமார்களை சோதித்தான், அதனாலதான் ரசூல்மார்களை சோதித்தான், அதனால்தான் எல்லோருக்கும் தலைவராகிய எங்களுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக சோதித்தான். எல்லோரையும் சோதிப்பான். நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் ஈமான் கொண்டு விட்டால் உங்களை சோதிக்காமல் விட்டு விடுவோம் என்று? சோதிப்போம், சோதிப்போம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆகவே சோதனைக்கு காரணம் நாம் கற்பிக்க கூடாது. நான்காவது விடயம், நன்றி செலுத்த வேண்டும். கிழக்கு மாகாணத்தில், அதிலும் மட்டக்களப்புக்கு இங்காலே உள்ள நம் பகுதியினர் அல்லாஹ் காப்பாற்றி இருக்கிறான். காப்பாற்றப்பட்டது நம்முடைய கெட்டித்தனம் அல்ல, நாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். ஏன் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் என்று சந்தோஷப்படக்கூடாது. காப்பாற்றப்பட்டதற்குரிய காரணம் தெரியாது. அல்லாஹ் ஏன் விட்டு வைத்திருக்கிறான் என்று தெரியாது. ஒரு நாளும் சந்தோஷப்படக்கூடாது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த ஒரு விட்டு வைப்பு படிப்பினை கண்ணோட்டத்தோடு செயல்பட வேண்டும். ஒரு விட்டு வைப்பு படிப்பினை கண்ணோட்டத்தோடு. ஒரு ஆசிரியர் தவறு செய்த 2 மாணவர்களை கூப்பிட்டு ஒருவருக்கு அடிக்கிறார். ஒருவர் தவறு செய்திருக்கிறார் என்று தெரிந்தும் கூட அவரை தண்டிக்கவில்லை. அவர் நினைக்க கூடாது, நான் என்னுடைய கெட்டித்தனத்தாலும் என்னுடைய சாதுரியத்தாலும் தப்பிவிட்டேன், நான் பேச்சு திறமை உள்ளவன், அப்படி உள்ளவன், இப்படி உள்ளவன், என்னுடைய இன்ஃபுளுவன்ஸால நான் தப்பித்து விட்டேன் என்று அவர் நினைத்தால் அது தவறு. ஆசிரியர் விட்டு வைத்தார். ஏன் விட்டு வைத்தார்? இவருக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம், இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம். குர்ஆனுடைய ஆயத்தை கவனியுங்கள். வலனுதீகன்னஹும் மினல் அதாபில் அத்னா தூனல் அதாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். நாங்கள் அவர்களை சிறிய சிறிய பெரிய பெரிய தண்டனைகளுக்கு முன்னால் சிறிய சிறிய தண்டனைகளை கொடுத்து சோதிப்போம். லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் எங்களின் பக்கம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் நம் பகுதியை காப்பாற்றி இருக்கின்றான். அன்புக்குரிய பெரியோர்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது விளையாடுற நேரம் அல்ல, இது காரணங்கள் கற்பிக்கிற நேரம் அல்ல, இது மற்றவர்களை குறை சொல்லக்கூடிய நேரம் அல்ல, இது தயாராக வேண்டிய நேரம், தயாராக வேண்டிய நேரம். அடுத்த மிஸ்டேக் என்னால நடந்துவிடக் கூடாது, அடுத்த தவறு என்னால நடந்துவிடக் கூடாது. 5வது விடயம், அல்லாஹு தஆலா சோதித்தது அவர்களை மட்டுமல்ல, சோதித்தது அவர்களை மட்டுமல்ல, எங்களை சோதிக்கின்றான். சூரத்துல் லுஹா, வல்லுஹாவை எடுத்து பாருங்கள், வல்லுஹா சூரா எடுத்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகின்றான். என்ன சுட்டி காட்டுகின்றான்? அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى. நபியே, அல்லாஹ் உங்களை யத்தீமாக பெற்றுக்கொண்டு உங்களை அல்லாஹு தஆலா உயர்த்தவில்லையா? அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தலையா? ரசூலுல்லாஹ் பிறக்கும் போது பாப்பா இல்ல, யத்தீம். அது மட்டுமல்ல, ووجدك ضالا فهدى, உங்களுக்கு எது நேர்வழி என்று தெரியாமல் இருந்தது, நாங்க தான் உங்களுக்கு நேர்வழி காட்டினோம். அல்லாஹ் தான் உங்களை ஒன்றும் இல்லாதவராக பெற்றுக் கொண்டான். அல்லாஹ் பிறகு உங்களை மற்றவரிடத்தில் தேவையற்றவனாக ஆக்கினான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து கிடக்கிறார்கள். பால் குடிப்பாட்டுவதற்கு யாரும் இல்லை. பால் குடிப்பாட்டக்கூடிய செவிலி தாய்மார்கள் வருகிறார்கள். இவருக்கு பால் குடிப்பாட்டுவதன் மூலமாக எங்களுக்கு ஏதாவது உலகத்தினுடைய பிரயோஜனங்கள் கிடைக்குமா என்று யோசிக்கிறார்கள். எல்லோருமே விலகி செல்லும் போது ஹலீமா நாயகி மட்டும்தான் அந்த பிள்ளையை தூக்குகிறார்கள் ரசூலுல்லாஹ் அவர்களை. அப்படியான ஆரம்ப கட்டம். இப்ப அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கமாண்ட் பண்ணுகிறான், நபியே, இப்படி ஒரு காலம் நீங்கள் இருந்தீர்கள். டோன்ட் ஃபர்கெட் யுவர் பாஸ்ட், உங்களுடைய நடந்து போனதை மறந்துடாதீர்கள். ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், இப்ப யதீம்கள் உங்ககிட்ட வருவார்கள்.
நாங்க எத்தீம்களை உங்களுக்கிட்ட அனுப்புவோம், நீங்க அவர்களோடு கடுகடுக்க வேண்டாம், கடுகடுக்க வேண்டாம். தேவையுடைய மக்கள் உங்களுக்கிட்ட வருவார்கள், அவர்களை நீங்கள் விரட்டி விடாதீர்கள். நீங்க இப்படித்தான் ஒரு காலம் இருந்தீர்கள், நாங்க தான் உங்களை படியேற்றினோம். நீங்க இப்போது 22வது படியில நிற்கின்றீர்கள், முதலாவது படியில் ஏறித்தான் நீங்கள் அங்கே வந்திருக்கிறீர்கள். ஆகவே மேலே ஏற 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 கீழ்படியை மறந்துவிட வேண்டாம். ஆரம்பம் எப்படி இருந்தோம், இப்ப அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான் என்பதனால் மழை பெய்யும் போது பாதையில் நிற்கக்கூடிய மக்களுக்கு ரோட்ல கிடக்கக்கூடிய சேற்று தண்ணியை அடித்து போகக்கூடிய அளவுக்கு உன்னுடைய வாகனத்தில் ஓட்டக்கூடிய அளவு நீ தாயுடைய வயிற்றுக்குள்ள இருந்து பிறக்கல்ல. பாடம் படிக்கணும். அல்லாஹ் தான் என்னை இப்படி உயர்த்தினான், அல்லாஹ் தான் என்னை இப்படி கண்ணியப்படுத்தினான். 4 பேர் மதிக்கக்கூடிய ஒரு இடத்தில் அல்லாஹ் தான் என்னை கொண்டு வந்திருக்கிறான். 4 பேர் என்னுடைய பேச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு கண்ணியத்தை தந்திருக்கிறான் என்றால் இது என்னுடைய கெட்டித்தனமோ, என்னுடைய படிப்போ, என்னுடைய குவாலிபிகேஷனோ அல்லது என்னுடைய உழைப்போ அல்ல, ரசூலுல்லாவுக்கே அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, இது எங்களுக்குரிய சோதனை. என்ன செய்கிறோம்? ஒரு பயங்கரமான நிகழ்வு ஏற்பட்டிருக்கின்றது, சின்ன சின்ன பொதிகளை கொண்டு போய் கொடுக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதோ உங்களுடைய ஊர்லயும் கூட நான் கேள்விப்பட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு சரியான கணக்கு தெரியாது, கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் பொருட்கள் பணத்தோடு உங்களுடைய நம்முடைய இஸ்லாமிய ஈமானிய நெஞ்சங்கள் அங்கே மலை மலையாக சேற்றிலும் மலையிலும் ஏறி திரிகிறார்கள். ஒவ்வொரு வீடு வீடாக போகிறார்கள். இன்றைக்கு கம்பளையில கஹட்ட பிச்சையிலே நிற்கிறார்கள். அவர்கள் இன்று இந்த ஊருக்கு இங்கே வந்திருக்க வேண்டும், உங்களுக்கு கணக்கறிக்கை சமர்ப்பிப்பதாக கூறியிருந்தார்கள். அவர்களால் வர முடியாது. ஏனென்றால் சில ஊருக்கு இதுவரைக்கும் எந்த உதவியும் போய் சேராத ஒரு ஊருக்கு அல்லாஹு தஆலா உங்களுடைய பொதிகளையும் உங்களுடைய படத்தையும் உங்களுடைய புத்தாடைகளையும் அல்லாஹு தஆலா பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் விரும்பி அனுப்பி வைத்த உங்களுடைய ஜமாத்தினர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே யாரு எவ்வளவு செலவழித்தார் என்பது அல்ல முக்கியம், யாரு எவ்வளவு கொடுத்தார் என்ற கணக்கறிக்கை காட்டுவது அல்ல முக்கியம். நாளைக்கு அல்லாஹ் கிட்ட போய் பார்த்துக் கொள்ளுங்கள் கணக்கறிக்கையை. இருந்தாலும் நிர்வாகத்தினுடைய ஒரு வேண்டுகோள், இன்றைக்கு ஜும்மாவுக்கு உங்களுக்கு அதனுடைய சமரியை தருவதாக கூறியிருந்தார்களாம், அவர்களால் வர முடியாது என்று சொல்ல சொன்னார்கள். அந்த சகோதரர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா? எல்லா ஜமாத்தினர்களும் பாடுபடுகிறார்கள். தன்னுடைய அந்தஸ்தை மறந்து சேற்றுக்குள்ளையும் சுருப்புக்குள்ளையும் சரியான குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத ஒரு நிலைமையிலும் சகோதரர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உலமாக்கள், பணக்காரர்கள், படித்தவர்கள், பெரும் அந்தஸ்தில் உள்ளவர்கள், ஊர் தலைவர்கள், யாரும் இதில் எந்த பாகுபாடும் கிடையாது. ஒவ்வொருவரையும் எதற்காக செய்கிறார்கள் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். நாம அதுல தலையோட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு அது தேவையும் இல்லை. அவர்களும் அல்லாஹ்வும் பார்த்துக் கொள்ளட்டும். அடுத்த வாரம் உங்களுக்கு சமர்ப்பிப்பதாக கூற சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, இது ஒரு முக்கிய பாடம். நாங்களும் இறங்க வேண்டும், அந்த மக்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும், அந்த மக்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும், அந்த மக்களுடைய தேவையை நிவர்த்தி செய்ய வேண்டும். ஏனென்றால் நாமும் இப்படியான ஒரு பாடம் படித்திருக்கிறோம். நமக்கும் ஒரு சுனாமி வந்தது, முழு இலங்கையும் நமக்கு உதவி செய்ய வந்தார்கள். அந்த நேரத்தில் முஸ்லிம்களோ முஸ்லிம் அல்லாதவர்கள் என்ற பாகுபாடு கிடையாது, எல்லோருமே நமக்கு உதவி செய்தார்கள், சகோதரர்களைப் போல நடந்து கொண்டார்கள். இப்ப நாங்க சிறிய ஒரு ஜமாத்தை மட்டும் அனுப்பிவிட்டு நாங்க இங்கே அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடாது. என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? என்னுடைய பிள்ளையை உங்களுக்கு எதுக்கு தரணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்தில தலை போவதற்குத்தான் அழைப்பு விடுத்தார்கள். ஆனால் இன்று நாம் யுத்தத்துக்கு தலை போவதற்கு அழைப்பு விடுக்கவில்லை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கும் அவர்களுக்கு சில ஹிதுமத்துகளை செய்வதற்கும் அழைக்கின்றோம்.
தயாராக வேண்டும், மாறி மாறி போக வேண்டும், இந்த நேரத்திலும் ரெடியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தந்த செல்வம், அல்லாஹ் தந்த அந்தஸ்து, அல்லாஹ் தந்த பதவி, அல்லாஹ் தந்த பிள்ளைகள், இதோ என்ற பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், என்ற பிள்ளைகளை பயன்படுத்துங்கள், என்னுடைய பிள்ளைகளை உங்களுக்கு என்ன செய்யணும் என்று பெற்றோர்கள் ரெடியாகணும், பிள்ளைகளை கூட்டிக்கு போகணும். மக்களுக்கு ஆறுதல் சொல்றது இருக்குதே, அது ஆக பெரிய ஒரு நிவாரணமாக இருக்கும். உணவை விட, அரிசை விட, மாவை விட மக்களுக்கு ஆறுதல் சொல்றது இருக்குதே, அது பெரிய ஒரு நிவாரணம். அன்புக்குரிய, கண்ணியத்துக்குரிய, மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் ஒரு சோதனையை எங்களுக்கு தந்துவிடக் கூடாது என்பதற்கு நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்துவிடக் கூடாது. இப்படியான சோதனைகள் நமக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி மற்றவர் என்ன குறை செய்கிறார், மற்றவர் என்ன தவறு செய்கிறார், அவர் எப்படி சம்பாதிக்கிறார், இது நமக்கு தேவையில்லாத பிசினஸ், இது நமக்கு தேவையில்லாத பிசினஸ். நான் என்ன செய்கிறேன், நான் என்ன தவறு செய்கிறேன், என்னுடைய மனைவி மக்கள் என்ன செய்கிறார்கள், எனக்கும் என்னுடைய மனைவி மக்களுக்கும் அல்லாஹ்வுடைய தொடர்பு எப்படி இருக்கின்றது, என்னுடைய சம்பாத்தியம் எப்படி இருக்கின்றது, என்னுடைய நாளாந்தம் எப்படி இருக்கின்றது என்று என்னை பற்றி நான் சிந்தித்தாலே போதும், என்னை நான் திருத்திக் கொண்டாலே அதுவே போதும். சுஜூதுகள் அதிகமாக வேண்டும், பள்ளிகள் நிரம்பி வழிய வேண்டும், அழுகைகள் அதிகமாக வேண்டும், தான தர்மங்கள் கொடுப்பது அதிகமாக வேண்டும். ஏன், இது அவர்களுக்கு மட்டும் வந்த சோதனை அல்ல, இது எனக்கும் வந்த சோதனை தான், நம் எல்லோருக்கும் வந்த சோதனை தான். கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்புக்குரிய பெரியோர்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இறுதியாக வந்திருக்கக்கூடிய வெள்ளம் இருக்கிறதே, இது சாதாரணமான வெள்ளம் தான். நீங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல வந்த வெள்ளத்தை எடுத்து பாருங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல வந்த வெள்ளம் இருக்குதே, நீண்ட சம்பவம். அல்லாஹ் வானத்துக்கும் பூமிக்கும் உத்தரவு பிறப்பித்தான், வெளியாக்கு நீரை. 1969 ஆண்டு அமெரிக்காவை சேர்ந்த சில ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். நமக்கு தெரியும், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல் போய் தட்டிய மலை ஜூத் என்று சொல்லக்கூடிய மலை, அந்த இரண்டு மலைகளுக்கு மத்தியில 20 அடி ஆழத்தில சில பலகைகள், கப்பல் செய்யப்பட்ட பலகைகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவர்களுடைய ரிப்போர்ட், இது நூஹ் நபியினுடைய கப்பல் தான் என்று. அந்த மலையினுடைய உச்சியில தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல் போய் தட்டியது. அந்த மலையினுடைய உச்சி நிலத்தில இருந்து 14,000 அடி உயரம். எத்தனை அடி? 14,000 அடி. 14,000 அடி உயரத்துக்கு வெள்ளம் வந்திருக்குது. சின்ன விஷயம். இப்ப வந்திருக்கிற வெள்ளம் சின்ன விஷயம். அதோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது சொல்லுகிறார்கள், முன்னறிவிப்பு கொடுத்திருந்தால் தப்பித்திருக்கலாமே, முன்னறிவிப்பு கொடுத்திருந்தால் மக்கள் தப்பித்திருக்கலாமே. 1400 வருடங்களுக்கு முன்னால் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லிட்டான், இவ்வளவு பிரமாண்டமான சூரியன், இத ஷம்சு குவ்விரத், மனிதர்களுக்கு வெளிச்சத்தையும் ஒளித்தொகுப்பு நடப்பதற்குமான பிரயோஜனம் அளிக்கக்கூடிய இந்த சூரியன் என்ன தெரியுமா செய்யும்? அப்படியே சுடர் விட்டு கீழே விழுந்து விடும். வைதன் நுஜூமுன் கதரத், நேரமில்லை. இத ஷம்சு குவ்விரத் என்ற சூறாவையும், இத சமாவுன் ஃபத்தரத் என்ற சூறாவையும், இத சமாவுன் ஷக்கத் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த 3 சூறாக்களையும் ஓதுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளை நிதர்சனமாக உங்களுக்கு முன்னால கொண்டு வந்து வைக்கப்பட்டதை போல இருக்கும். நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சூரியன் விழுந்துவிடும், சந்திரன் விழுந்துவிடும். இந்த வானம் இருக்கிறே, மேகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய 7 தட்டுக்களை கொண்ட வானம். இந்த வானத்தினுடைய 2 வானங்களுக்கு இடைப்பட்ட தூரம், ஒவ்வொரு வானத்தினுடைய கனவளவும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் 500 வருடம் ஒரு மனிதன் பிரயாணம் செய்யக்கூடிய தூரம். 7 கிட்டத்தட்ட 3500. இந்த வானம் என்ன செய்யும் தெரியுமா? தூள் தூளாக பறக்கும். மலைகளில் இருந்து இப்போது மண் சரிவு வந்தது. ஒரு 20 அடி, 30 அடி, 40 அடி, சரி 100 அடி என்று சொல்லுவோம். 100 அடிக்குத்தான் மண் சரிவு வந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான், வைதல் ஜிபாலு சுய்யிரத், மலைகள் அப்படியே தூள் தூளாக பறக்கும்.
தூள் தூளாக பறக்கும். அண்மையில் கேள்விப்பட்டிருப்பீர்கள், எத்தியோப்பியாவில் ஒரு வோல்கனோ, ஒரு மலை வெடித்து நெருப்பு வந்தது தெரியும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துடைய நெருக்கத்தில் ஒரு நெருப்பு வரும், அந்த நெருப்பு பல பகுதிகளையும் சூழ்ந்து கொள்ளும் என்று. அதே நெருப்பு இந்தியாவுக்கு வந்திருக்கின்றது, பாகிஸ்தானுக்கு வந்திருக்கின்றது, சைனாவுக்கு வந்திருக்கின்றது. எத்தியோப்பியாவில இருந்து இந்தியாவுக்கு பிரயாணம் பிளைட்ல போறதுக்கு 5.5 மணித்தியாலம், பாகிஸ்தானுக்கு போறதுக்கு 6.5 மணித்தியாலம். 6.5 மணித்தியாலம் பிளைட் வேகத்தில் அந்த மேகம், அந்த புகை வந்திருக்கின்றது. வோல்கனோட புகை எங்கிருந்து வந்திருக்கின்றது? மலையில் இருந்து வெளியானது, மலை அடிவாரத்திலிருந்து. நாம் கேள்விப்பட்டதெல்லாம் மலை அடிவாரத்திலிருந்து ஊற்றி நீர் தான் வெளியாகும் என்று கேள்விப்பட்டோம். இப்போது வெளியாகுவது நெருப்பு. இதைவிட பயங்கரம் ஒன்று இருக்கின்றது. என்ன? கடல் நமக்கு பிரயாணம் செய்வதற்கும் மீன் பிடிப்பதற்கும் உப்பு தயாரிப்பதற்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த கடல் பற்றி எரியும், கடல் பற்றி எரியும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்கு முன்னால நாம் எல்லாரும் மௌத்தாகிடணும். இவ்வளவு பயங்கரம் இருக்கின்றது கியாமத்துடைய அடையாளங்கள். ஆகவே அன்புக்குரிய பெரியோர்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உலகம் விளையாடக்கூடிய மைதானம் அல்ல, உலகம் படிப்பினையோடு வாழக்கூடிய இடம். ஏன்? ஆகிரத்துக்கு நாம் போக வேண்டி இருக்கின்றது. இங்கே யாரும் நாம் வாழ வரவில்லை, நாம் வாழ்வதற்கு தயாரிப்பு செய்ய வந்திருக்கின்றோம். வாழ வேண்டிய இடம் இருக்கின்றது, அது மறுமையில். அதற்கு முடிவு கிடையாது, இதற்கு முடிவு இருக்கின்றது. இந்த முடிவு எப்படி வரும் என்று தெரியாது. அங்கே முடிவு இல்லை, அந்த முடிவும் எப்படியும் வராது. இங்கே நாம் நம்மளுடைய மனம் விரும்பக்கூடிய முறையில் வாழ்ந்தால் அங்கே நாம் வாழ விரும்பக்கூடிய வாழ்க்கை வாழ முடியாது. இந்த உலகத்தில் அல்லாஹ்வும் ரசூலும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களோ அதற்கு நம்மளுடைய மனோ இச்சையையும் நஃப்ஸையும் கட்டுப்படுத்தி வாழ்ந்து விட்டோமே ஆனால் அங்கே மறுமையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்பினோமோ அப்படி வாழலாம். ஆகவே அதற்கு தயாராக கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.